மாமா இனியா மாமா வா இனியா. வா இனியா. அப்பா இருங்கப்பா, அவனே போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். அவனை அப்படியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடாம வெளியே உட்கார வச்சு அவன் தலையில எண்ணெயை வச்சு ஒரு குடம் தண்ணியை ஊத்தி இதோட அவனை பிடிச்சதெல்லாம் இங்கேயே ஒளிஞ்சு போட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறமா அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போலாம்ப்பா. ஆமா ஆமா, அழகு சொல்றதும் சரிதான் பாரு. ம் நாம கூட மறந்துட்டோம் பாரு. ஆமா அண்ணா, ராசாத்தி போய் எண்ணெய் எடுத்துட்டு வாமா. அப்படியே அந்த ஆர்த்தி ரெடி பண்ணி வச்சிரு. சரி. வாப்பா உள்ள வா. ராசாத்தி போய் ஆரத்தி எடுத்துட்டு வாமா. வா. பார்த்துப்பா வா. இப்ப நீ வீட்டுக்குள்ள போ மாப்பிள. உன்னை பிடிச்ச சனியெல்லாம் இன்னியோட விலகிரும். இனி நீயும் ராசாத்தியும் சந்தோஷமா வாழணும்டா. உள்ள போ. ராசாத்தி, நீ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். நீ நினைச்ச மாதிரி இனிய வெளியே வந்துட்டால, அப்புறம் எதுக்குமா திரும்ப திரும்ப அழுகுற? ஆமா, அப்படியே பொல்லாத கஷ்டத்தை பட்டுட்டா. வீராப்பு பார்க்காம நான் கொடுத்தப்பவே நகைய வாங்கியிருந்தா இனிய வெளியில வந்து இன்னையோட 5 நாள் ஆயிருக்கும். ஆனா இவளுக்கு இனிய முக்கியமே இல்ல. என்கிட்ட வாங்கினா இவ கௌரவம் குறையும், அதன முக்கியம். சுயநலக்காரி. தானே காசு சம்பாதிச்சு இனியன வெளியில கொண்டு வரணும்னு அவனை ஜெயிலியே வச்சது இவதான். அது மட்டுமா, இவ சுயநலத்துக்காக மங்கைய ரோட சுத்த விட்டு கடைசியில அவ லாரியில அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. அதுக்கும் இவதான் காரணம்.
பண்றது எல்லாம் பண்ணிட்டு அவன் வந்த உடனே அவனை கைக்குள்ள போட்டுக்க நீலி கண்ணீர் வடிக்கிறத பாரு. மரகதம், போதும் நிறுத்து. முதல்ல இந்த மாதிரி அடுக்கடுக்கா பழி போடுறத நிப்பாட்டு. இனியும் ஜெயில இருந்து வந்து 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இங்க அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்லி அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நல்ல வார்த்தை சொல்லலன்னா கூட பரவாயில்ல, கெட்ட விதமா சொல்லாம இருந்தாலே போதும். ராசாத்தி, அவ கிடக்குறாம்மா. நீ முதல்ல இனியனை கூட்டு போய் துணி எடுத்து கொடுமா, அவன் மாத்தட்டும். ஈரத்தோட இருக்கான்ல, போமா. சரிங்க மாமா, வாங்க மாமா. அத்தை, வாங்க மாமா. ஒரு நிமிஷம். குளிச்சுட்டு வாங்க மாமா. எங்க போற? மாமா, நீங்க ஜெயில நல்ல சாப்பாடு சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, அதுதான் வாய்க்கு ருசியா சமைக்கலான்னு போறேன் மாமா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா, வந்து உட்காரு. வா. ரசாத்தி, ஏன் உன் முகம் வாடி போயிருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. பொய் சொல்லாத. இல்ல மாமா, என்னாலதான் உங்களுக்கும் அத்தைக்கும் இந்த நிலைமை. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் மட்டும் உங்க கூட சண்டை போடாம இருந்திருந்தா நீங்க குடிச்சிருக்க மாட்டீங்க. குடிக்காம இருந்திருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. அதான் மாமா, என்னால தாங்க முடியல, அழுகழுகையா வருது. என்னால நீங்க இத்தனை நாள் ஜெயில இருந்தீங்க, அந்த குற்ற உணர்ச்சி என்ன உறுத்திக்கிட்டே இருக்கு மாமா. அழாத ரசாத்தி, இது உன்னோட தப்பு எதுவும் இல்ல ரசாத்தி. முழுக்க முழுக்க என்னோட தப்பு தான். நான் அன்னைக்கு குடிக்காம இருந்திருக்கணும். மாமா, பெரியத்த சொன்ன மாதிரி நாங்க வேணும்னு அவங்க கிட்ட பணம் வாங்காம இல்ல, அத்தையும் நானும் உங்களை வெளியில கொண்டு வர என்ன வேணாலும் பண்ணலான்னு தான் இருந்தோம். ஆனா அவங்க மங்கை அத்தைய செல்ல காசுன்னு சொல்லி அசிங்கப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்ல, வாய்க்கு வந்தபடி ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. அதுதான் அத்தையால தாங்கிக்க முடியல. நானும் நீங்க வெளியில வரணும், அவங்க கிட்ட பணம் வாங்கிக்கலாம் தான் சொன்னேன். ஆனா அத்தை தான் அதெல்லாம் வேண்டாம், அவங்க இப்படி பேசினதுக்கு அப்புறமும் அவங்க கிட்ட வாங்கினா இன்னும் பேசுவாங்க, அதனால நாமளே பணம் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதான் மாமா, நானே பணம் ரெடி பண்ண அலைஞ்சேன். மத்தபடி நான் பேர் வாங்கணுங்கிறதுலாம் என்னோட எண்ணம் இல்ல மாமா. எனக்கு தெரியும் ரசாத்தி. இல்ல மாமா, வீட்ல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் மாமா காரணம்.
எனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு கூட தெரியல. இதுவரை உங்களை புரிஞ்சு நடந்துகிட்டதும் இல்ல. என்னால உங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சிருக்கு. நான் உங்களுக்கு ஏத்த ஜோடியே இல்ல மாமா. ஏய் ரசதி, அழாத. அப்படிலாம் இல்ல, நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணிட்டு இருக்காத. இல்ல மாமா, நிஜம் அதுதான். என்னால நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம். நீங்க மட்டும் இல்ல, என்னால இங்க இருக்கிற யாரும் கஷ்டப்பட வேண்டாம். இப்ப வரைக்கும் பட்டதே போதும். அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல உங்ககிட்ட சத்தியம் பண்ண மாதிரி நான் உங்களை விட்டு போயிடுறேன் மாமா. மாமா, நான் உண்மையதான் பேசிட்டு இருக்கேன். ம்? ரசதி, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? உன்கிட்ட பேசணும்னு சொன்னதே நான். ஆனா என்ன விடாம நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. ரசதி, அம்மா எதுக்காக இப்படி பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அவங்க இடத்துல நான் இருந்திருந்தாலும் இதைத்தான் நான் பண்ணிருப்பேன். அம்மா பண்ணதுல தப்பு இல்ல, நீ அவங்களுக்கு துணை போனதும் தப்பு இல்ல. இல்ல மாமா, நான் பண்ணது தப்புதான். அத்தை அதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவளை நம்பாதீனியா, அவ போய் சொல்றா. உங்க அம்மா மட்டும் இல்ல, ராசாத்தியும் தான் உன்னை வெளியே கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டா. உன்னை நினைச்சு அழுகாத நாளே கிடையாது. நீ ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து உன்னை நினைச்சு சாப்பிடாம தூங்காம தன்னைத்தானே வருத்திக்கிட்டு அவ்வளவு ஒரு கைதி மாதிரி தான் இருந்தா. அது மட்டும் இல்ல இனியா, நேத்து நைட்டு கூட அவன் மயக்க போட்டு விழுந்துட்டா. அப்புறம் பாரி அங்கிள் தான் அவளை வந்து காப்பாத்தினாரு. டோரா, கொஞ்சம் அமைதியாயிரு. எதுவும் சொல்லாத. ரசாதி, டோராவை எதுவும் சொல்லாத. அது உண்மையை தான் சொல்லுது. டோரா சொல்லாமலேயே நீ எனக்காக கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா எந்த அளவுக்கு கஷ்டமும் அவமானமும் பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாது ரசாதி. அழகு சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாமா, அப்படிலாம் இல்ல மாமா. எல்லாமே நான் பண்ண தப்பு தானே. ரசாதி, உன் மேல எந்த தப்பும் இல்ல ரசாதி. சரி மாமா, நான் கிச்சன் போறேன். வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, உங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. இருங்க, நான் ஏதாவது சமைச்சு எடுத்துட்டு வரேன். ஏய், ம்? ஒரு நிமிஷம். எனக்கு ஒரு ஆசை, அதை நீ நிறைவேற்றுவியா? என்ன மாமா, சொல்லுங்க. உன் மடியில கொஞ்சம் படுத்துக்கிட்டா. மாமா, ஒரு கிளி உருகுது, உரிமையில் பழகுது, ஓ மைனா மைனா. குறும்புகள் தொடருது, அரும்புகள் வளருது, ஓ மைனா மைனா. தளிருது மலருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. தளிருது மலருது தானா, இது ஒரு தொடர்கதை தானா. இருமனம் இணையுது, இரு கிளி தழுவுது, ஓ மைனா மைனா. இருமனம் இணையுது, இரு கிளி தழுவுது, ஓ மைனா மைனா. ஒரு கிளி உருகுது, உரிமையில் பழகுது, ஓ மைனா மைனா. குறும்புகள் தொடருது, அரும்புகள் வளருது, ஓ மைனா மைனா. மாமா, நீங்க நெருங்கி வரணும்னு நினைக்கிறீங்க. ஆனா நான் உங்களை விட்டு விலகணும்னு நினைக்கிறேன் மாமா. அதுவும் உங்க நல்லதுக்காக தான் மாமா. மாமா, மாமா, என்ன? கிச்சன்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போட்டுமா? ஏய் நில. என்ன மாமா? இல்ல, நான் உன் மடியில படுத்த மாதிரி உனக்கு என் மடியில படுக்கணும்னு தோணலையா? எப்படி மாமா தோணாம இருக்கும்? ஆனா இப்ப எனக்கு வேலை இருக்கு. உங்களுக்கு சமைக்கணும். அதுவும் இல்லாம கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு.
அப்ப இப்போ உனக்கு நான் முக்கியமா இல்ல அந்த கிச்சன் வேலை முக்கியமா? எனக்கு எப்பவுமே நீங்க தான் மாமா முக்கியம். சரி, அப்போ வா உட்கார். என்ன ராசாத்தி யோசிக்கிற? இருமனம் இணையுது இரு கிளி தழுவுது ஓ மைனா ஓ மைனா ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா. மாப்பிள ராசாத்தி, சே 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 சே, எப்பா நான் எதையும் பார்க்கலப்பா. நான் எதையும் பார்க்கல, நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நான் போயிட்டு அப்புறம் நான் போயிட்டு நாளைக்கு வர்றேன். டேய் 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 வாடா. அண்ணே வாங்கண்ணே. இல்லம்மா, நீங்க பாட்டுக்கு இருங்க. டேய் வாடா. இந்த வரேன்டா. அது ஒண்ணு இல்லம்மா, இனியா நீ ஜெயில இருந்தப்ப ஹோட்டல் சாப்பாடா சாப்பிட்டு சாப்பிட்டு உன் நாக்கு செத்து போயிருக்குன்னு ராசாத்தி தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அதனாலதான் நீ ஜெயில இருந்து வந்த உடனே ருசியா உனக்கு சமைச்சு தரணும்னு நாட்டுக்கோழிலே வெடக்கோழியா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாம்மா, இன்னைக்கு மாப்பிளைக்கு நீ இதை சமைச்சு கொடுக்குற, அவன் சாப்பிட்டு தெம்பா இருக்கட்டும். என்ன போ. மாப்பிள, ராசாத்தி சமைக்க போறா. இன்னைக்கு சாப்பாடு வலுவா இருக்கும். டேய் மாப்பிள, ராசாத்தி. டேய் என்னடா நான் சொல்றதையே கவனிக்காம நீ ராசாத்திய பார்த்துட்டு அங்கேயே போய்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல, சும்மாதான். என்னமோ ஆயிடுச்சுடா உனக்கு. ஏண்டா ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து யாருக்கிட்டையும் அதிகமா பேச மாட்ற, அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி தெரியல. கேட்டா எதுக்கு எடுத்தாலும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சும்மா தான் இருக்கேன்ற. டேய் ஜெயில தனியா இருந்ததுனால அங்க ஏதாவது பார்த்து பயந்து கிந்து போயிட்டியாடா? என்னடா? இங்க பாரு, எதுக்கு எங்க சித்தப்பாட்ட சொல்லி மந்திரிச்சு துருநூல் போட்டு வந்துடலாம் வா. டேய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வேற ஏதோ யோசிக்கிட்டு இருந்தேன், அதான். சரி வா. அப்படி என்ன யோசிச்சுட்டு போறான் இவன்? யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இந்த வீட்டுல நடக்கலையே. ஏதோ ஒண்ணு. ஆக மொத்தம் நம்ம வீட்டுல சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு நாக்கு செத்து போயிருக்கு. இன்னைக்கு இனியனை சாக்கா வச்சு ராசாத்தி வைக்கிற நாட்டுக்கோழி குழம்பு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். ராசாத்தி, இது எதிர்கோஷ்டி இல்ல, ராசாத்திக்கு எவ்வளவு இடைஞ்சல் கொடுத்ததுங்க. இதுகளை ஏதாச்சும் பண்ணணுமே, வழிய போய் வம்பு கிழப்போம். சட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா. டேய் நிறுத்து. என்னடா வீட்டுக்குள்ள வந்து என்ன பாட்டு பாடிட்டு இருக்க? சட்டி சுட்டுது கை விட்டுதுன்னு இப்ப எதுக்குடா இந்த பாட்டு பாடுற? அட என்னம்மா, சும்மா வீட்டுக்குள்ள ஒரு பாட்டு பாடினது குத்தமா? நான் பாட்டு பாடினதுக்கே என்ன நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்களே? பாவ ராசாத்தி, உங்கள்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு அவ என்ன பாடுபடுறா தெரியுமா? டேய் நீ ஓவரா பேசுற. அப்படி என்ன நாங்க ராசாத்தியை கொடுமை பண்ணோம்? ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு? ஆனா என்ன நடந்தாலும் அந்த பிள்ளை சொன்ன மாதிரியே தனி ஆளா நின்னு இனியனை வெளியில கொண்டு வந்துட்டா பாத்தீங்களா? இங்க பாருங்க, நீங்க எவ்வளவுதான் திட்டினாலும் அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தினாலும் ராசாத்திய உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ராசாத்தியோட மனசெல்லாம் யாருக்கும் வராது. அவ மனசுக்கு அவ ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பா. இந்த வீட்டோட மருமகளா அவ கிடைச்சதுக்கு நீங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். என்னத்த நீங்க? அவன் பேசிட்டு போறான், நீங்க அமைதியா அவன் வாயை பார்த்துட்டு நிக்கிறீங்க. மலைய பார்த்து நாய் குறைச்ச மாதிரி அவனை விட்டு தள்ளு. என்னோட எண்ணம்லாம் அந்த ராசாத்திக்கு நல்ல பேர் கிடைக்க கூடாது, இந்த வீட்ல இருக்கவே கூடாது, அது மட்டும்தான். இப்ப வேற இனியன வெளியில எடுத்துட்டா கஷ்டப்பட்டுட்டான்னு பெருமையா பேசுறாங்க, அத உடைக்கணும். நாம இந்த விஷயத்துல கொஞ்சம் விலகி இருந்தோம், அப்புறம் இனிய ராசாத்திய பிரிக்க அந்த கடவுளே வந்தாலும் முடியாது.
ஆமா அத்தை. எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு தான் இந்த வீட்ல சரியான மரியாதை கிடைக்காது. அப்புறம் அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவ எஜமானி ஆயிருவா அத்தை. அத்தை அவ போதும். எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் கண்மணி. அந்த ராசாத்துக்கு இப்பவே தகுந்த பாடத்தை கத்து கொடுத்து இந்த மரகதம் யாருன்னு காட்டுறேன். மரகதம், நீ இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல நான் தாண்டி எஜமானி. நான் சாவி கொடுக்கிற பொம்மை தான் நீ.